வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே ஹெல்த்தியான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரைஸ் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 90% வெந்துருச்சுன்னா போதும். இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ வடித்து எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு நான் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீரை ஓவர் குக் பண்ணிட வேணாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும். 2 நிமிஷத்துக்கு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்ல. கொஞ்சமாக வதங்குச்சுன்னா போதும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு காய் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையால் நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் ரைஸ் உங்களுக்கு உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ரைஸு, பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கமகமன்னு பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு ஸ்டார் ஃபேண்ட்.